இன்னைக்கு நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் உங்க ஃபேமிலியவே காப்பாத்தலாம். அப்படி என்ன விஷயத்த பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சின்ன வயசுல இருக்கிறவங்கல இருந்து பெரிய வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் இந்த விஷயத்த கண்டிப்பா கடந்து வந்திருப்பாங்க. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஒரு லிங்க் வந்திருக்கும். கங்ராட்ஸ் யூ ஹேவ் ஒன் அ கிஃப்ட். இந்த மாரி நீங்க வந்து ரூ. 5 நீங்க இது ஒண்ணு வாங்குனா, உங்களுக்கு ரூ. 50,000 ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே இந்த மாரியான ஏதாவது ஒரு மெசேஜ வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஃபோன்ல பார்த்திருப்போம். அதே மாரி இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கார் கிடைக்கும். ஒரு ஸ்கூட்டி கிடைக்கும். அப்படின்ற மெசேஜ் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வந்திருக்கும். இதே மாரியான ஒரு மெசேஜ் தான் திருவள்ளூர்ல இருந்த மனோஜ்ன்னு ஒரு பையனுக்கும் வந்துச்சு. அந்த பையன் சரி ஏதோ ஒரு ஆசையில வந்து அந்த லிங்கையும் கிளிக் பண்ணிட்டு இருக்கான். கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட கால் லிஸ்ட், ஃபோட்டோஸ், அவன் இன்பாக்ஸ்ல இருந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த சைபர் தீவ்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட Google Payல இருந்து இது எல்லாமே எதனால நடந்தது தெரியுமா? அவன் கிளிக் பண்ண அந்த ஒரு நிமிஷம் தான். அவன் கிளிக் பண்ணதுனால அவன் ஃபோன்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அவன் இந்த இன்ஃபர்மேஷன பத்தி சைபர் கிரைம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியும், அவன் பேங்க்ல போய் இது மாரி என் அக்கவுண்ட்ல இருந்து இவ்ளோ காசு எடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லியும் கூட, அவங்களால எந்த விதமான ஒரு அடுத்த ஸ்டெப்பையும் எடுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டாங்க. அக்கவுண்ட்ல இருந்த காசையும் எடுத்துட்டாங்க. ஸோ இது மாரி விஷயம் வந்து நெறைய இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. இது நம்மள நெறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸே இல்லாம இருக்கும். அது வேற இல்லாம, இவங்க வந்து முக்கியமா டார்கெட் பண்றதே வயசுல பெரியவங்கள தான். ஐ மீன் நம்ம பேரண்ட்ஸ், நம்ம தாத்தா, பாட்டி இவங்கள தான். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காதுல்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்ட் வருது. இந்த ஸ்க்ராட்ச் கார்ட வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 10,000 கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா, அத வந்து அவங்க உண்மை நம்பி அந்த ஸ்க்ராட்ச் கார்ட வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரூ. 10,000 அவங்க அக்கவுண்ட்க்கு வர்றதில்ல. ரூ. 10,000 அவங்க அக்கவுண்ட்ல இருந்து போயிடுது. அது வந்து இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து நம்மள மாதிரியான ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு நெறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும். அதுலயும் நெறைய பேர் நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் நெறைய பேர் வந்து ஏமாந்து போறத நம்ம வந்து நெறைய பார்க்குறோம். ஆனா, வயசுல பெரியவங்களுக்கு வந்து இந்த மாரியான ஒரு அவேர்னஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து இருக்கறதில்ல. அதனால ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்து அவங்க வந்து அத கிளிக் பண்ணி, அவங்க அக்கவுண்ட்ல இருக்க காச வந்து அவங்க இழக்கிற மாரி ஆயிடுது. இதனால அவங்க வந்து ரொம்ப டார்கெட் பண்றதே வந்து வயசானவங்கள தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, தெரியாதவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வர மெசேஜோ, இல்ல ஒரு லிங்க்கோ எதையுமே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட WhatsAppயே வந்து ஹேக் பண்ணி, அவங்களே வந்து நமக்கு மெசேஜ் பண்ணி நம்மகிட்ட ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கேட்கிற மாரி நம்மளுக்கு மெசேஜும் பண்றாங்க. சோ, நம்ம என்ன நெனைப்போம், ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல இருக்கு. அதனால நம்ம கிட்ட காசு கேட்கறாங்க அப்படின்னு நெனைச்சு நம்ம அவங்களுக்கு அந்த காச அனுப்பிச்சு வைப்போம். பட் இத வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்ககிட்ட காசு கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. "உனக்கு இந்த மாரி தேவை இருக்கா? நீ தான் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சியா?" அப்படின்னு நீங்க கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த காச அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா, இந்த மாரியும் வந்து நம்மளோட அக்கவுண்ட்ட ஹேக் பண்ணி, நம்மளுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் காச வாங்குறாங்க. சோ, இந்த மாரியான விஷயங்கள அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, தெரியாதவங்க கிட்ட இருந்து வர மெசேஜ், லிங்க் எதையுமே வந்து கிளிக் பண்ணிராதீங்க. அண்ட் நீங்க ஏதாவது கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து இந்த ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு காட்டுதுன்னா, தெரியாத எந்த ஆப்பயுமே வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. தெரியாத எந்த வெப்சைட்லயும் வந்து லிங்க் போச்சு அப்டின்னா, தயவு செஞ்சு அதுலருந்து வெளில வந்துருங்க. தெரியலன்னு சொல்லிட்டு அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இப்படிதான் நம்மளோட டேட்டா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த மாரி சைபர் தீவ்ஸ் கிட்ட போய் அவங்க நம்மள கான்டாக்ட் பண்றது இது மூலியமா தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சது என்னன்னா, உங்க ஃபோன்ல யுபிஐ செக்யூர், Google Pay Protect அப்படின்ற 2 ஆப்பையும் ஏத்தி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இந்த மாரியான ஆளுங்க கிட்ட இருந்து வர கால்ஸ உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். அண்ட் இத மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் வந்து யார்கிட்ட இருந்துன்னா தெரியாதவங்க கிட்ட இருந்து வர மெசேஜ் அண்ட் லிங்க்ஸ வந்து தயவு செஞ்சு பிரஸ் பண்ணிராதீங்க. அந்த மாரி பண்றதுனால, உங்களுக்கு விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ, இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்க. அண்ட் முடிஞ்சா உங்க ஃபேமிலி குரூப்ஸ்க்கும் வந்து அனுப்பிச்சு விடுங்க. சோ தட் அவங்களுக்கும் இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குதுன்றது வந்து தெரியும். அண்ட்
நெறைய பேருக்கு இந்த மாரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்றதே வந்து தெரியாம இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரணுன்றது வந்து என்னோட ஆசை. அண்ட் இந்த மாரியான ஒரு கிரைம்ஸ் வந்து நெறைய நடக்காம இருக்கணும்னா, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். நான் என்னோட அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பெரிய ஸ்கேம் பத்தி தான் நான் பேசப் போறேன். அண்ட் அந்த கன்டென்ட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க என் அக்கவுண்ட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களாலயும் பார்க்க முடியும். அண்ட் நான் வேற எதனா கன்டென்ட்ட பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயு மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். சோ தட் அந்த விஷயத்த பத்தி நான் கண்டிப்பா பேசுவேன். தேங்க் யூ.